சட்டத்தை அமல்படுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை அறிவித்ததை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நேரத்தில் மக்களின் உணர்ச்சிகளை சீண்டி அரசியல் ஆதாயம் அடைய பார்க்கிறார் பிரதமர் என்று முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். மக்கள் எதிர்ப்பு காரணமாக சிஏஏ சட்டத்தை இதுநாள் வரையில் அமல்படுத்தாமல் வைத்திருந்தது பாஜக அரசு எனவும், அமைதி மிகு இந்தியாவில் பிளவுமிகு சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுகவையும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள், தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும், குடியுரிமை என்ற மனிதநேய கொள்கையை மதம் இனத்தால் வேறுபடுத்தும் பிளவுவாத கொள்கையாக மாற்றியது தவறு என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் யாழினி இணைகிறார். யாழினி, விவரங்கள். குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு ஒரு அறிவிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிகளையும் இன்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் குடியுரிமை என்ற மனிதநேய கொள்கையை மதம் இனத்தால் வேறுபடுத்தி பிளவுபடுத்தும் கொள்கையாக மாற்றியிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. அதே போல இஸ்லாமிய மதத்தவரையும் இலங்கை தமிழரையும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வஞ்சிக்கும் வகையில் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு இயற்றி இருக்கிறது எனவும் அந்த பதிவில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை அறிவாலயம் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்தன. ஆனா பாஜகவின் பாதம் தாங்கிய அதிமுக ஆதரித்து வாக்களித்ததால் தான் அச்சட்டம் நிறைவேறி இருக்கிறது என்றும் நிறைவேறியது எனவும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மக்கள் எதிர்ப்பு காரணமாக அந்த சட்டத்தை இதுநாள் வரையில் அமல்படுத்தாமல் வைத்திருந்தது பாஜக என அதில் குறிப்பிட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் நாள் இந்திய நாட்டின் ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் போற்றி பாதுகாக்கவும், அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள மதசார்பின்மை கோட்பாட்டினை நிலைநிறுத்தவும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 ரத்து செய்ய ஒன்றிய அரசு வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானமும் நிறைவேற்றணும் எனவும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இப்போது தேர்தலில் தனது அனைத்து அஸ்திரங்களும் எடுபடாமல் போன நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக கரையேற முயற்சிக்கிறார் பிரதமர் மோடி என அந்த பதிவில் முதலமைச்சர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அதே போல தேர்தல் நேரத்தில் மக்களின் உணர்ச்சிகளை சீண்டி அரசியல் ஆதாயம் அடைய பார்க்கிறார் பிரதமர் எனவும் அதில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அமைதிமிகு இந்தியாவை பிளவுமிகு சட்டத்தை கொண்டு வந்து பாஜகவையும் அந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அடிமை அதிமுகவையும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யாழினி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.